பத்தல. சரி, ஒரு போட்டி நினைக்குமா? ஆண்கள் சத்தமா அல்லேலூயா 3 முறை சொல்றாங்களா? பெண்கள் இந்த வரிசையில் இருக்கிறவங்க அல்லேலூயா 3 முறை யாரு ஜெயிக்கிறாங்க பாப்போமா? முதல் யாரு? ஆண்கள் வரிசையில் பாப்போமா? 3 முறை சொல்லணும். சொல்லலாமா? ரெடி? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சவுண்டே சவுண்டே வரலீங்க. சரி, 1 2 3 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மானத்தை வாங்கிட்டீங்க பிரதர்ஸ். சகோதரி செய்வோமா? 1 2 3 10,000 இன்கிரிமெண்ட் போனஸ் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். போங்க. ஹalleluya ஹalleluya. நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல பென்ஸ் கார் வந்து நிக்கும். போங்க. ஹalleluya. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். glory to God. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இருதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும் ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன். நீங்களும் நாமும் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனை ஆராதிக்க முடிய வந்திருக்கிறேன். ஹalleluya ஆமென். கரங்களை உயர்த்தி உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. Let us all turn to the chapter 1 Corinthians chapter 1 and verse 8. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. For the message of the cross is foolishness to those who absurd and illogical because they are spiritually dead. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறார்கள். spiritually dead. ஆமா, ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. For those who are saved by God's grace, and it is the manifestation of the power of God. Amen. It is a manifestation of the power of God. அது உயர் ரகமான தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. அது உயர் ரகமான தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். என்னுடைய டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உயிர்த்தெழுதலை பத்தி நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா? ஆமென். உயிர்த்தெழுதல் வல்லமை உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென்.